நம்ம நேத்து வந்து டெத் பத்தி பேசணும். டெத் பத்தி ஏன் பேசணும் அப்படின்றது நேத்தே நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு பதில் தெரியாத போது நம்ம அதை பத்தி பேச மாட்டோம், தயங்குவோம். ரெண்டாவது டெத் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கே வந்து ரொம்ப அதிர்ச்சி கொடுத்துருக்கலாம், இல்ல நம்மளே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம். அதனால நம்ம குழந்தைங்க கிட்ட அதை பத்தி பேசுறது கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம கல்ச்சர்லயே டெத் பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பிலீஃப் இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால நம்ம குழந்தைங்களையும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்றது கிடையாது. பட் டெத்துக்கு சைல்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணல, அந்த கான்செப்டுக்காக அவங்கள நம்ம ப்ரிப்பேர் பண்ணலன்னா அவங்களுக்கு தேவையில்லாத டிப்ரெஷன் இல்லைன்னா ஆங்ஸைட்டி மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். நான் நேத்து சொன்னதுல பிரீஃபா சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னால அவங்களுக்கு வந்து டெத்துங்கிற கான்செப்ட் புரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கற்பனையில திரும்ப அவங்க வந்துருவாங்க அப்படிங்கிற நினைப்பு கூட இருக்கலாம். ஒரு 5 to 9 வயசுல டெத்துங்கிறது பெர்மனன்ட் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த ஏஜ்ல வந்து ஒரு ஸ்கெலிட்டன் பார்த்த உடனே ஒரு மண்டோட அந்த மாதிரி பார்த்த உடனேவே டெத்துக்கு ஈக்குவலண்டா அவங்க வந்து அதை ஈக்குவேட் பண்ணுவாங்க. பட் ஆனா டெத் பெர்மனன்ட்னு புரிஞ்சுப்பாங்க. பட் நம்மளுக்கு அது வரும், நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு வருங்கிறது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு 9 வயசுக்கு மேல 9 to 14, 15 வயசு நீங்க பாத்தீங்கன்னா டெத்துங்கிற கான்செப்ட் ஃபுல்லா டெவலப் ஆகும். அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு மேக்சிமம் என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கும் அப்படின்னா, ஈஸியா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு டெத் வந்திருந்தாலும் அவங்களால வந்து அதை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ புரிஞ்சுக்கிட்டா போதுமா அப்படின்றது நம்மளோட கேள்வி. டெத்தை பத்தி நம்ம எல்லா சயின்டிஃபிக்கான ஃபேக்ட்ஸ் நம்ம வச்சிருந்தாலுமே ஒரு சைல்டு வந்து லாஸ் எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்குமே ஒரு லவ்ட் ஒன்னோட டெத் வந்து நம்ம ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அண்ட் யூஸ்வலா வந்து சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் வந்து கிரீஃப் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு நம்ம டைம் கொடுப்போம். ஏன்னா ஒரு பர்சனை பத்தி நம்ம அடிக்கடி இப்போ திடீர்னு கிச்சன்ல நின்றுட்டு இருக்கும் போது அவங்க சொன்ன ஒரு சில வார்த்தைகள் நம்மளுக்கு ஞாபகம் வரலாம், இல்ல ஒரு சில ஆக்டிவிட்டிஸோ ஒரு ஜோக்கோ ஏதோ ஞாபகம் வரும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு நெகட்டிவான ஒரு இமோஷன், ஒரு சேட்னஸ் கொடுக்கலாம். சேட்னஸ் ஆக்சுவலா நெகட்டிவான இமோஷன் கிடையாது. நீங்க கலீல் கிப்ரானோட ஒர்க் படிச்சு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, கிரீஃப் அப்படிங்கிறது ஒரு நம்ம வருத்தப்படுறது ஏன் அப்படின்னா அன்பு நம்ம மனசுல இருக்கு, ஆனா அது வந்து அந்த அன்பை வந்து செலுத்துறதுக்கு அந்த பர்சன் இல்லை அப்படிங்கும் போது தான் கிரீஃப் வரும். ஸோ இந்த கிரீஃப் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் வந்து சில்ட்ரனுக்குமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டானது. நம்ம பெரியவங்களா இருக்கும்போது நம்மளுக்கு டெத்துங்கிற கான்செப்ட் ஓரளவுக்கு புரிஞ்சதுனால நம்ம அழுதுறோம், இல்ல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிடுறோம். சில்ட்ரனுக்கு அந்த கான்செப்டுமே சரியா புரியாதனால, அவங்களோட ஏஜுக்கு அந்த மாதிரி அந்த கான்செப்ட் டெத்துங்கிற கான்செப்டுமே புரியாதனால அவ்வளவு ஈஸியா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி அதை வந்து மனசை வந்து லைட்டன் பண்ணிக்க முடியாது. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வந்து பெற்றோர்களா ஃபேமிலியில வந்து ஒரு டெத் ஆயிருந்தது அப்படின்னா உங்களை நீங்க டேக் கேர் பண்ணிக்கங்க. ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் வந்து டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஏன்னா நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுமே வந்து ஒரு லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்மளுமே ரொம்ப வீக்கா இருக்கும் போது குழந்தைக்கு நம்ம ஆதரவா இருக்க முடியாது. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஃபர்ஸ்ட் விஷயம், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அண்ட் அந்த டைம்ல வந்து குழந்தைங்களுக்கு நீங்க பதில் உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை, விளையாட்டுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க. முக்கியமா வந்து ஒரு 9-10 வயசு வரைக்கும் கூட நீங்க ஈர மணல்ல விளையாட விடுறது வந்து ரொம்ப தெரப்பியூட்டிக்கான ஒரு விஷயம். இல்லைன்னா நீங்க பெயிண்டிங் ஆர்ட் பேஸ்ட் கொடுக்கலாம், பிரஷ் இல்லாம ஜஸ்ட் ஃபிங்கர் பெயிண்ட்ஸ் கொடுக்கலாம். ஒரு 9 இயர்ஸ்க்கு மேலேயே பாத்தீங்கன்னா சில்ட்ரன் வந்து அதை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுல கேள்விகள் கேட்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோரி புக்ஸ்ல வந்து டெத்தை பத்தி அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை வந்து நீங்க அவங்களுக்கு ரீட் அவுட் பண்ணலாம், இல்ல அவங்களே வந்து ரீட் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணலாம். எப்பவுமே கிரீஃப் அப்படிங்கும் போது, வருத்தப்படும் போது ஃபர்ஸ்ட் டினையல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு நம்ம வந்து கற்பனை பண்ணி பார்ப்போம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல, திடீர்னு ஒரு விஷயம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு சில சமயம் வந்து நேச்சுரல் டெத்தா இருந்தா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் அன்நேச்சுரல் ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு மர்டரோ இல்ல ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி, இப்போ சுனாமி மாதிரி ஆனதோ நம்மளால வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே டினையல் இருக்கும். சில்ட்ரனுமே பாத்தீங்கன்னா இல்ல அவங்க ஊருக்கு தான் போயிருப்பாங்க, திரும்ப வந்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்க வந்து அந்த டைம்ல வந்து குழந்தை சொல்றத காது கொடுத்து கேளுங்க. அதே சமயத்துல இல்ல கண்ணா அந்த மாதிரி இல்ல அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க. நீங்க வந்து அதுக்கு மேல வந்து இங்க பாரு இதுவாயிடுச்சு அதுவாயிடுச்சுன்னு சொல்லி இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. பேசிக்கான இன்ஃபர்மேஷன் லிமிட்டடான வேர்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.
செகண்ட் விஷயம், கோபங்கிறது கண்டிப்பா வரும். ஏன்னா நம்மளால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதனால அடுத்த இமோஷன் எப்பவுமே நம்ம கோவப்படுறது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு குற்ற உணர்வு கூட இருக்கலாம். ஐயோ நம்ம இது பண்ணிருக்கலாமே, நான் நேத்து வரேன்னு சொல்லியிருந்தேன், நான் வரல, நம்ம இருந்திருந்தா அது இதுவாயிருக்காதோ, இப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து நம்மளே கேள்விகள் கேட்போம். சில்ட்ரனுக்குமே அந்த குற்ற உணர்வு இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு டைம்ல குறும்பு பண்ணும்போது குழந்தைகிட்ட சொல்லுவோம், நீ இப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா நான் விட்டு போயிடுவேன் இப்படின்றதெல்லாம் சொல்றது குழந்தை இப்ப கனெக்ட் பண்ணுவோம், நம்ம வந்து குறும்பு பண்ணதுனால தான் அவங்க போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது ஒரு சில குழந்தைங்க தன்னோட மன அழுத்தத்தை வந்து பேசி தீர்த்துருவாங்க, கேள்விகள் மூலமா அதுக்கு வந்து பதில் கண்டுபிடிப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க அமைதியா இருப்பாங்க. இன்னொரு செட் குழந்தைங்க பாத்தீங்கன்னா நிறைய விளையாடுவாங்க. இந்த விளையாட்டுங்கிறது தேவையானது, அவங்களுக்கு வந்து அது வந்து ஹீலிங்ல ஒரு ப்ராசஸ். இது வந்து கண்டிப்பா அலோவ் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குற்ற உணர்வும் கோபமும் கொஞ்சம் இறங்கும் போது தான் ஆக்சுவல் சேட்னஸ் வரும். அந்த சேட்னஸ் இந்த வருத்தப்படும் போது அலோவ் பண்ணுங்க. அழுவாத, இது அழுதா அவங்க வந்துட போறாங்களா அப்படின்றதெல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன்னா அந்த அழுகிறது அப்படிங்கிறது ஒரு கத்தார்சிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மன அழுத்தம் மனசுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கிற எல்லா இமோஷன்ஸும் வெளியே வரணும். இந்த இமோஷன்ஸ் வெளியே வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளால தெளிவா அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். குழந்தைங்களுக்குமே இதே ஸ்டேஜஸ் இருக்கும். ஆனா அவங்க வந்து நம்மள மாதிரி வார்த்தைகள் மூலமா சொல்ல மாட்டாங்க, விளையாட்டுகள் மூலமா செய்வாங்க. டீனேஜ் ஏஜஸ்ல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் மேல அதிகமா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ அதனால ஒரு 1 or 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்றது அதிகமா இருக்கலாம். அலோவ் பண்ணுங்க. ஒரு 6 மாசத்துக்கு மேலேயும் அந்த பர்சன், அந்த சைல்டுக்கோ இல்ல அடல்ட்டுக்கோ அவங்களால வந்து இந்த வருத்தத்தை வந்து வெளிப்படுத்த முடியாம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியல அப்படின்னா அந்த டைம்ல நீங்க வந்து கவுன்சிலிங் டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் நேயர்களே.